நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலையில் அருமை தேவ பிள்ளையே, ஒரு இமைப்பொழுது அவ்வளோதான், அதுக்குள்ளே உங்களை கைவிட்டு அதுக்குள்ளே பிசாசு உங்களை கொத்தி கொண்டு போகாதபடிக்கு அவர் உங்களை என்ன சேர்த்து கொண்டாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை நேசித்து அவர் வழியில் நடந்தால் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், நம்முடைய பரிசுத்த கேடுகள் நிமித்தம், நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிற காரியத்தின் நிமித்தம் ஒரு சில வினாடி தான் நாம் கைவிடப்படுவோம். ஆனால் அடுத்த வினாடி அவர் நம்மளை சேர்த்துக் கொள்கிறார். அடுத்த வினாடி என்பது இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.